Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து வாட்ஸ்அப்ல அப்கமிங்ல வர போற 7 முக்கியமான ஃபீச்சர் தான் வந்து பார்க்க போறோம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் தான் வாட்ஸ்அப் பீட்டால ஜாயின் பண்ணிட்டேன். முதல்ல அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவேன். அதனால தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். சோ இதை நாங்க எப்படி ப்ரோ ஜாயின் பண்றது? நாங்களும் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னா சோ வாட்ஸ்அப் பீட்டால ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் பிளே ஸ்டோர்ல போய் ஜாயின் பண்றதுக்கு சிக்கலா இருக்கு. அதை எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லி ஒரு ட்ரிக்கா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க போய் செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த வீடியோல அப்கமிங்ல வர போற 7 முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் UA சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எதுல சேஞ்ச் பண்ணிருக்காங்க? வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு பர்சனுக்கு டெக்ஸ்ட் சென்ட் பண்றீங்க. டெக்ஸ்ட் சாட்ல அந்த பாக்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துல அட்டாச்மெண்ட் கிளிப் இருக்கும். அதுக்கப்புறம் பேமெண்ட் சிம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் கேமரா சிம்பிள் இருக்கும். இந்த லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு இப்போ போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு எமோஜி ஐகான் தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம எமோஜிஸை சென்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் வரப்போற அப்டேட்ல என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா பிளஸ் ஐக்கான அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அட்டாச்மெண்ட் கிளிப்பை அப்படியே தூக்கிட்டு ஒரு பிளஸ் ஐக்கான தூக்கி எமோஜி ரியாக்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஐக்கானை தூக்கிட்டு அந்த இடத்துல பிளஸ் வச்சிருக்காங்க. அட்டாச்மெண்ட் கிளிப் இருந்த இடத்துல எமோஜி ஐக்கான வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எது கிளிக் பண்ணாலும் இப்படி இருக்கிறதுக்கு இந்த பக்கம் மாற்றி வச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் தான் மேலே இருக்கிறதுக்கு கீழே வச்சிருக்காங்கன்னு பார்த்தா வாட்ஸ்அப்பும் நாங்க மட்டும் சும்மா இருப்போம்னு சொல்லி அவங்களும் வந்து இப்படி இருக்கிறத திருப்பி வச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் நிறைய பேருக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அட்டாச்மெண்ட் கிளிப்பை ஜஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இனிமேல் கொஞ்சம் சிரமமா இருக்கும் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு சிரமமா இருக்கும்? இல்லை ஓகே ப்ரோ நார்மலாக தான் இருக்கு, சேஞ்ச் பண்ணல, எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியல. ஸோ அப்படிங்கிற கேட்குற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது ஃபீச்சர் சேம் அதே இடத்துல இன்னொரு UA சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன ப்ரோ UAங்கிறீங்க? யூஸ் இன்டர்ஃபேஸ் எதுல சேஞ்ச் பண்ணிருக்காங்க? அட்டாச்மெண்ட் கிளிப்பை சொல்லியிருப்பேன், அதை தூக்கிட்டாங்க. அண்ட் பிளஸ் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், பேமெண்ட், போலு இதெல்லாமே இருக்கும். ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பாருங்க. ஸோ இது வந்து இப்போ புதுசாக வரப்போகிற ஃபீச்சர். இப்போ இருக்கிறது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும், எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காத மாதிரி தெரியும். ஆனால் அப்கமிங்ல வரப்போகிற பீட்டா டெஸ்டிங்கே வரல. அண்ட் அப்கமிங்ல வரப்போகிற இந்த UAல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. டார்க் மோட்ல ஆகட்டும், லைட் மோட்ல ஆகட்டும், அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்படி இருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஃபீச்சர், இது ஆல்ரெடி வந்து பீட்டா டெஸ்டிங்ல வந்து அவைலபிளாக இருக்கு. நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வைக்கிறீங்க, அது வாட்ஸ்அப்ல இருக்கிற பர்சன்ஸ் மட்டும் தான் வந்து பார்க்க முடியும். அண்ட் இப்போ இந்த அப்டேட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி வச்சு ஃபேஸ்புக்கில் இருக்கிற யூசர்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த ஸ்டேட்டஸை வந்து பார்த்துக்க முடியும். பிகாஸ் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல வந்து இருக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்ல இருக்கவங்க ஃபேஸ்புக்கில் இருக்க மாட்டாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சா இனிமேல் ஃபேஸ்புக்லேயும் வந்து பார்த்துக்க முடியும். அதை எப்படி ப்ரோ வைக்கிறது சொல்கிறேன். பீட்டா டெஸ்டிங் இருந்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். அந்த ஃபேஸ்புக் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு உங்களோட ஃபேஸ்புக் ஐக்கான் வந்து ஷோ ஆகும். அல்லது லாகின் பண்ணுங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்ரி வந்து கேட்கும். அக்ரி கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் லோட் ஆகி உங்களுக்கு வந்து ஷோ ஆயிடும். அண்ட் இனிமேல் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அண்ட் ஃபேஸ்புக் எனேபிள் பண்ணுறதான்னு சொல்லி எது கேட்கும் இல்லை. நான் டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாலும் நம்ம ஃபேஸ்புக்லேயே வந்து ஷோ ஆகணும்னா மேலே அந்த ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் ஆகணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கும்போது ஃபேஸ்புக்லேயே வந்து ஷேர் ஆகிடும். இல்லை ப்ரோ ஃபேஸ்புக்கில் எனக்கு வேண்டாம், அதை டிசேபிள் பண்ணோம்னா கீழே டிசேபிள் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் இனிமேல் ஃபேஸ்புக்லையும் பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர், வாட்ஸ்அப்போட இந்த ஃபோட்டோ குவாலிட்டி நம்ம சென்ட் பண்ணும்போது HDR ஸ்டாண்டர்ட் இருந்து HDR வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு சின்ன நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது. நான் என்னென்னு வந்து சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணும்போது இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி அப்டேட் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி புரியல, ஒரு ஃபோட்டோஸை நம்ம சென்ட் பண்ணும்போது அது கம்ப்ரஸ் ஆகி வந்து சென்ட் ஆகும். அண்ட் அந்த குறைய போக்குறதுக்கு தான் வாட்ஸ்அப்ல செட்டிங்ஸ் கொண்டு வந்தாங்க. ஹை குவாலிட்டியில் சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை டேட்டா சேவர், இல்லை ஆட்டோமேட்டிக்னு சொல்லி ஆப்ஷன் வந்து இருக்கும். அண்ட் அந்த ஆப்ஷனுக்கு போட்டியா மறுபடியும் புதுசாக வந்திருக்காங்க. நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுறீங்க, சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HD சிம்பிள் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணினா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி HD குவாலிட்டி உங்களுக்கு ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் சென்ட் பண்ணோம்னா HD சிம்பிள் வந்து ஷோ ஆகுது. இது மாற்றம் இருக்கா இல்லைன்னு கூட தெரியல, வந்தாதான் தெரியும் அந்த இமேஜில் எந்த வித்தியாசம் இருக்க போகுதுன்னு சொல்லி. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபியூச்சருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசமே எனக்கு புரியல. எதுக்கு இந்த ஃபியூச்சரை கொடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கு பதில் இதே வந்து கொடுத்துருக்கலாம். மேபி அந்த ஃபியூச்சரை ரிமூவ் பண்ணலாம். ஒரே குழப்பமா இருக்குல்ல. இந்த ஃபியூச்சர் அப்படி தான் இருக்கு. வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மெசேஜை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து நான் பார்க்க போகிற ஃபியூச்சர் செட்டிங்ஸ் ஒரு டாகல் இருக்குது பார்த்தீங்களா, எனேபிள் பண்ணுறதுலாம் இருக்குது. டாகல் எனேபிள் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலதெல்லாமே நம்ம உள்ளே போய் கிளிக் பண்ணி ஆன் ஆர் ஆஃப் சூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதில் இப்போ டிசேபிள் எனேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நல்லா இருக்கு. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டாகல் தான் அப்கமிங்கில் வரப்போகிற மாதிரி இமேஜ் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணும்போது இந்த மாதிரி ஐக்கான தான் வரப்போகிறதா வந்து நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது நமக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஓல்டு டாகல், வரப்போகிறது நியூ டாகல். இந்த ஐக்கான் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. பார்க்க நல்லா தான் இருக்குது, பார்ப்போம்.
அண்ட் அடுத்து நான் பார்க்க போகிற ஃபீச்சர் வாட்ஸ்அப் வெப். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. மொபைலில் வாட்ஸ்அப் லிங்க் டிவைஸ் கொடுத்துட்டு ப்ரௌசரில் போய் வாட்ஸ்அப் வெப் நம்ம சர்ச் பண்ணி கியூஆர் கோட் கொடுத்து ஸ்கேன் பண்ணிக்குவோம். ஸோ நமக்கு வந்து ஷோ ஆகும். விண்டோஸா அல்லது லினக்ஸா அது வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இனிமேல் நீங்கள் ஐபேட்லையும் வந்து வாட்ஸ்அப் வெப்பை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஐபேட் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து வாட்ஸ்அப் வெப்பை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐபேட் யூசர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிற லாஸ்ட் ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப்பில் சேனல்ஸ் கொண்டு வரதா வந்து ஒரு தகவல் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம இது வந்ததுக்கப்புறம் தான் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியும். இப்போ வாட்ஸ்அப்பில் சேனல்ஸ்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய வேர்ல்டு எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுங்களேன். எந்தெந்த மாதிரி ரிலேட்டடாக குரூப் இருக்கலாம்னா ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ஃபுட் ரிலேட்டட் ஆகட்டும், மெடிடேஷன் ரிலேட்டட் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து சேனல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா அண்ட் அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் போஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து அவங்கள அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ்க்கு நமக்கு மேலே வந்து ஷோ ஆகுது, கீழே வந்து சேனல்ஸ் வந்து ஷோ ஆகுது. நம்ம சேனல்ஸ் வந்து சர்ச் பண்ணி நம்ம டிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க மாதிரி தான் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து அப்லோட் பண்ணுறோம். பட் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்க போகுது. சேனல்ஸ் இப்படிலாம் வரப்போகுது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா நீங்கள் 7 ஃபியூச்சருமே வந்து பீட்டா டெஸ்டிங்கில் வந்து சில ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் இருக்குது. சில ஃபியூச்சர் வந்து அப்கமிங்கில் வரப்போகுது. அதாவது டெவலப்மெண்ட்டில் வந்து போயிட்டு இருக்கு. சில ஃபியூச்சர் தான் வந்து டெஸ்டிங். அதுவும் வந்து சம் லக்கி பீட்டா டெஸ்டர் தான் வந்து சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி ஒவ்வொரு அப்டேட்டில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சின்னதாக ஷார்ட்ஸ் மாதிரி கூட வந்து கவர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து தெரியும். இதே போல் வாட்ஸ்அப்பில் அப்கமிங் வரப்போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும். நம்ம சேனலை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் 24 ஹவர்ஸில் பாதி நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபியூச்சரில் வரப்போகுது தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் மீண்டும் சொன்னீங்க.